Samsung Z Flip 4 the beauty is here. Yes, இந்த வருஷத்துடைய பியூட்டிஃபுல் காம்பேக்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஃபோல்ட் பண்ணியிருக்கும் போது தான் காம்பேக்டாக இருக்கும். அதே நீங்கள் அன்ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிக்கர் டிஸ்பிளேயோடு வர மாதிரி வந்து கிளாம்ஷெல் மாடல் ஃப்ளிப் டிசைனில் 4th gen இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 89,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே ஹையர் வேரியன்ட் 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 94,999க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த 4th gen சாம்சங் உடைய Z Flip 4 இதோட அன்பாக்சிங், அதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், என்னென்ன விஷயங்கள் இதில் அப்கிரேட் பண்ணி உங்கள் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ ஃப்ளாக்ஷிப் டிவைஸ், அதனால் பிளாக் கலர் பாக்ஸில் தான் இதுவும் வந்திருக்கு. Z Flip 4 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. கீழே ஸ்டோரேஜ் வேரியன்ட் அண்ட் கலர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு கிளாம்ஷெல் மாடல் Z Flip 4 உள்ளே இருக்குது. இது கூடவே வந்து சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. கூடவே டைப் C to டைப் C கேபிள் அவைலபிளாக இருக்குது. அதோட உங்களுக்கு யூசர் மேனுவல் அண்ட் வாரண்ட்டி இருக்குது, நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கிளாம்ஷெல் மாடல் S நம்ம கிட்ட இருக்கிறது போரா பர்பிள். இன்னும் 2 கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட் ஒன்று இருக்குது, அது பிளாக் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் கோல்ட் பிங்க் கலர். ஸோ 3 கலர்ஸுமே வந்து அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ சாம்சங்குடைய ஃப்ளிப் ஃபோன் அப்படின்னு சொன்னாவே இது கிளாம்ஷெல் பேட்டர்ன் தான். கிளாம்ஷெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போன வாட்டி ஃப்ளிப் 3 விட ஒரு ரீடிசைன்டு ஹிஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த வாட்டி. ஏன்னா ஹிஞ்ச் சைஸை இங்கே குறைச்சிருக்காங்க. அதோட வந்து எட்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கொயர்ட் ஆஃப் எட்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபோல்ட் பண்ணும்போது ரொம்பவே காம்பேக்டாக பாக்ஸி டைப்பில் ஒரு ஸ்கொயர்ட் ஆஃப் எட்ஜஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃப்ளிப் 3லேருந்து இந்த விஷயங்கள் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அகைன் இங்கே ஃப்ரேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம், அதனால் கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்டர்டியாக இருக்குது. அதே பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்டி கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. அதோட மேட் ஃபினிஷ், அதனால் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜஸே உங்களுக்கு கேட்ச் பண்ணாது. அதே கவர் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சுற்றி வந்து ஒரு கிளாஸி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஃப்ளிப் 3 மாதிரியே இருந்தாலும் இங்கே வந்து குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஹிஞ்சஸாக இருக்கட்டும், ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், மேட் ஃபினிஷாக இருக்கட்டும், கையில் ஹோல்ட் பண்ணும்போதே நமக்கு ஃபீல் ஆகும். குவாலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி இங்கே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அகைன் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. கூடவே பவர் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் ஒர்க்காது. ஸோ ரொம்பவே குவிக் அண்ட் அக்யூரேட் அப்படின்னு சொல்லலாம். எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் வேகமாக அன்லாக் ஆகுது. ஸோ நல்லா கொடுத்துருக்காங்க அது. பட் இங்கே வந்து பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டபிள் டிவைஸ் அப்படிங்கிறதுனால வந்து இவங்க கொஞ்சம் மேலே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வல் ஸ்மார்ட் ஃபோனை விட உங்களுக்கு கொஞ்சம் மேலே இருக்குது. அதனால ஒரு 2-3 நாள் ஆகும், அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகிடும். கீழே வந்து உங்களுக்கு மைக் கொடுத்துருக்காங்க. டைப் C போர்ட், ஸ்பீக்கர் கிரில் அவைலபிளாக இருக்குது. லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நானோ சிம் போடுற மாதிரி தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு டூவல் சிம் சப்போர்ட் பண்ணும். ஒன்று நானோ சிம் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து சிம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் இல்லையா. அடுத்ததாக மேலேயும் உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. இது கூட IPX8 ரேட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. அதனால் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் கூட. ஃபோல்டபிள் டிவைஸ் இல்லையா, இந்த ரேட்டிங்கோட கொடுக்கும்போது தான் வந்து டியூரபிளாக இருக்கும். அதே டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ 2 டிஸ்பிளேவோட வருது. ஒன்று வந்து இன்னர் டிஸ்பிளே 6.7 inches ஃபுல் HD ப்ளஸ் 2x டைனமிக் AMOLED பேனலோட கொடுத்துருக்காங்க. 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. கூடவே HDR10+ சப்போர்ட் இருக்குது. வைட் 1 L1 சப்போர்ட் இருக்குது. நீங்கள் தாராளமாக HD கண்டென்ட்ஸ் எல்லாம் இதில் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். அடுத்ததாக வந்து உங்களுக்கு அவுட்டர் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர் டிஸ்பிளே. இது வந்து 1.9 inches. இதுவும் AMOLED பேனலோட கொடுத்துருக்காங்க. கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ளஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் கலர்ஸ் பார்க்குறீங்கனாலும் சரி, பிரைட் கலர்ஸ் பார்க்குறீங்கனாலும் சரி, கான்ட்ராஸ்ட் லெவல் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே சமயத்தில் ஒரு பிரைட்டர் டிஸ்பிளே இங்கே நீங்கள் பார்க்கலாம். அதோட இந்த டிஸ்பிளேவை இன்னும் நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸில் 2 ஃபீச்சர்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து செட்டிங்ஸ் போய்ட்டு நீங்கள் டிஸ்பிளே போனீங்கன்னா வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு இருக்கு, அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் ஃபீச்சரில் போனீங்கன்னா வந்து வீடியோ பிரைட்னஸ் இருக்குது. நீங்கள் படம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ மட்டும் உங்களுக்கு பிரைட்டாக தெரியணும். யூடியூப் பார்க்குறீங்க பிரைட் ஆக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நார்மல் அண்ட் பிரைட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து பிரைட் சூஸ் பண்ணோன்னா கீழே வந்து உங்களுக்கு வீடியோ ஆப்ஸ் எல்லாம் வந்து ஹைலைட் ஆகும். எந்தெந்த ஆப்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பிரைட்டாக இருக்கணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்தந்த ஆப்ஸ் நீங்கள் வியூ பண்ணும்போது இன்னுமே பிரைட்டாக இருக்கிற மாதிரி இந்த 2 ஃபீச்சர்ஸும் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அதே கவர் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியும் வந்து ஃபங்க்ஷனலாக தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப் 3ல இருந்த மாதிரி இதுலேயும் உங்களுக்கு டாகல் பார் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், வைஃபை ஆன் பண்ணிக்கணும், இதெல்லாமே இதிலே பண்ணிக்கலாம். அதோட வந்து உங்களுக்கு விஜிட்ஸ் என்னென்ன விஜிட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸும் செட்டிங்ஸில் அவைலபிளாக இருக்குது. இங்கே வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற விஜிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
மியூசிக் ப்ளே பண்ணிக்கலாம், அதோட வந்து அலாரம் செட் பண்ணிக்கலாம், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், டைமர் செட் பண்ணுற மாதிரி இருக்குது, கேலண்டர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், இது கூடவே வந்து கான்டாக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் சில விட்ஜெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேரபிள்ஸ், ஹியரபிள்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி அதையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற ஃபீச்சர் இருக்குது. ஸோ ஃப்ளிப் 3லேருந்து கவர் ஸ்க்ரீன் அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இந்த வாட்டி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து குவிக் ரெஸ்பாண்ட், நோட்டிஃபிகேஷன் வருது, மெசேஜ் வருது, நீங்கள் குவிக் ரிப்ளை பண்ணணும், எஸ் நோ பண்ணணும், நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஓப்பன் பண்ண தேவையில்லை, இங்கேருந்தே நீங்கள் ரிப்ளை பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமராஸ். இதில் வந்து நீங்கள் வீடியோ, ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்க முடியும். பட் இந்த வாட்டி வந்து போர்ட்ரேட் வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. போன வாட்டி ஃப்ளிப் 3ல் உங்களுக்கு வீடியோ ஆப்ஷன் இருந்தது, போர்ட்ரேட் வீடியோ கிடையாது. பட் இந்த வாட்டி போர்ட்ரேட் வீடியோ நீங்கள் எடுக்கலாம். ஸோ வந்து வ்ளாகெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஃபீச்சரும் இதில் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபோல்டபிள் டிவைஸ், அதனால் மெயின் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் டுவல் ஸ்க்ரீன் மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கும்போது, இல்லைனா கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது மேலே வந்து கேமரா போர்ஷனும் கீழே வந்து கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வச்சுருக்கிற மாதிரி வந்து நீங்கள் இந்த ஃப்ளெக்ஸ் மோடை எப்படி வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் இதில் அவைலபிளாக இருக்குது, மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இல்லாத ஒரு ஃபீச்சர். அதே பெர்ஃபார்மன்ஸ் புது சிப்செட் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1ல் கொடுத்துருக்காங்க. 4 nanometerல ப்ராசஸ் பண்ண சிப்செட், கிளாக் ஸ்பீட் வந்து 3.19 GHz வருது, GPU Adreno 730. ஸோ இதில் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்செட்டில் பெருசாக வித்தியாசம் நம்ம பார்க்க முடியாது. பட் இந்த வாட்டி ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1லேருந்து 8+ Gen 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம், எஸ்பெஷலி தெர்மல் கண்ட்ரோல்ஸ். ஏன்னா 8 Gen 1ல் லான்ச் ஆன நிறைய ஸ்மார்ட் ஃபோன் ஹீட் ஆச்சு. இதை நான் வந்து 2 to 3 days யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் நான் ஹீட்டிங் இஷ்யூ எதுவுமே ஃபேஸ் பண்ணலை. அதே சமயத்தில் ஐஎஸ்பி ஆப்டிமைசேஷன், கேமரா ரெசல்யூஷன்லாம் ரொம்பவே நல்லா வந்து இது ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கு. ஸோ வந்து 8 Gen 1 விட 8+ Gen 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் அப்கிரேட், ரியல் ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. 800 சீரீஸ்லேயே 870க்கு அப்புறம் இப்போ 8+ Gen 1 வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ஆல்ரவுண்டர் சிப் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலுமே ரிவ்யூவில் எவ்வளோ தூரம் வந்து இது தெர்மல் கண்ட்ரோல் பண்ணுது, பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இப்போ 10 to 15 minutes வந்து நாங்கள் ஏபெக்ஸ் லெஜெண்ட் விளையாடணும். அது ஹை ஹெண்ட் கிராஃபிக் கேம்ஸ் இருந்தாலுமே இது நல்லாவே ஹேண்டில் பண்ணுச்சு. இது கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. பட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் கூடவே பிரைட்டர் டிஸ்பிளே, அதனால் வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, விளையாடுறதுக்கும் கேம் பிளே ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஹேங்கே ஆகலை. ஸோ நார்மல் யூஸராக இருந்தாலும் சரி, இல்லை நான் ஓரளவுக்கு கேம் விளையாடுவேன் அப்படின்னாலுமே இது ஹேண்டில் பண்ணும். அதோடு வந்து உங்களுக்கு கேமரா ஆப்டிமைசேஷன், தெர்மல் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப்செட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதோட நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் 5G டிவைஸ். ஸோ எக்கச்சக்கமான 5G பேண்ட், சப் 6 GHz இருந்தாலும் சரி, mmWave டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து எல்லா 5G பேண்ட்ஸும் இதில் அவைலபிளாக இருக்குது. அதே சாஃப்ட்வேர் Android 12 One UI 4.1 கொடுத்துருக்காங்க. அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மினிமல் ஆப்ஸோட தான் வந்திருக்கு, ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் மாதிரி. ஏன்னா நிறைய ஆப்ஸ் நான் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லாயிருக்கு. அதோட கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ரியர் சைடில் டுவல் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. பிரைமரி சென்சார் 12 மெகாபிக்சலோட கொடுத்துருக்காங்க, OIS சப்போர்ட் இருக்குது. அதே வந்து கூடவே 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா, செல்ஃபி கேமரா 10 மெகாபிக்சலோட வருது. ஸோ இங்கே நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் 3ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஆப்டிமைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்செட் தான். ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லையும் ரெசல்யூஷனாக இருக்கட்டும், அதோட கலர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் நேரில் பார்க்குற மாதிரி எக்ஸாக்டாக இருக்காது, உங்களுக்கு ஸ்லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணுது. பட் இருந்தாலுமே கலர் கேலிப்ரேஷன் ரொம்பவே அழகாக இருக்குது. கான்ட்ராஸ்ட் ரேஷியோ அழகாக மெயின்டைன் பண்ணுது. லைட்ஸை அழகாக கண்ட்ரோல் பண்ணுது. நீங்கள் போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து பிளர் எஃபெக்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. டீட்டெயில்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்கு. வைட் ஆங்கிளும் உங்களுக்கு 12 மெகாபிக்சலில் ரெசல்யூஷனாக இருக்கட்டும், கலர்ஸாக இருக்கட்டும், டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே வந்து அழகாக இதை மெயின்டைன் பண்ணுது. அதே செல்ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம் ரெடி பிக்சர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண முடியும். ஓரளவுக்கு லைட் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கும்போது ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு போர்ட்ரேட் ஷார்ட்ஸில் HD டிடக்ஷனாக இருக்கட்டும், இல்லை நார்மல் ஃபோட்டோஸாக இருக்கட்டும், சப்ஜெக்டுடைய ஸ்கின் டோன் வந்து லைட்டாக உங்களுக்கு வந்து பிரைட்டர் சைட் காட்டினாலுமே வந்து உங்களுக்கு ஓவராலாக பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கு. அதோட S22 அல்ட்ராவில் இருக்கக்கூடிய நைட்டோகிராஃபி ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. சுத்தமாக லைட்டே இல்லை, ஃபுல்லாக இருட்டாக இருந்தாலுமே நீங்கள் ஷார்ட் எடுத்திங்கன்னா அழகாக லைட்ஸ் ஆட் பண்ணி வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ இது வந்து அல்ட்ராவில் இருந்த ஃபீச்சர் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ லோ லைட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கு. நீங்கள் நைட் மோட் எனேபிள் பண்ணி எடுக்கும்போது வந்து ஷார்ட்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு, ரெசல்யூஷனும் நல்லாயிருக்கு, நாய்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
சொல்லலாம். அதே வீடியோகிராஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் vlog எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நீங்கள் கேம்கார்டர் மாதிரி வந்து வீடியோஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸ்டெபிலைசேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு, டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு. நீங்கள் ரியர் சைடில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே அப்படியே கவர் ஸ்க்ரீன் வழியாக வந்து நீங்கள் செல்ஃபி ரெக்கார்ட் பண்ணலாம். செல்ஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு ரியர் கேமராஸில் ஹை ரெசல்யூஷனில் ரெக்கார்ட் ஆகும். ஸோ வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ட்ரைபாட் இல்லாமல் வந்து ஆஸ் சச் எங்கேனாலும் நீங்கள் இதை ப்ளேஸ் பண்ணி வந்து நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். வீடியோகிராஃபிக்கும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃப்ளெக்ஸ் மோட் அப்படிங்கிறதுனால. அதே ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட வருது. கீழே பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர், மேலே வந்து டிரைவர் இன் இயர்பீஸோட கொடுத்துருக்கிறதுனால ஒரு ஸ்டீரியோ எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லா தான் இருக்குது. அடுத்ததாக பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாட்டி ஃப்ளிப் 3லேருந்து அதுவுமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 3700 mAh வருது. கூடவே 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இது வயர்லெஸ் சார்ஜிங்கும் பண்ணிக்கலாம், ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அதுவுமே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டி வந்து பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் அப்கிரேட் தான். ஆப்டிமைசேஷனும் நல்லாயிருக்கு. ஏன்னா பெரிய அளவில் ஹீட் ஆகலை, அதனால பேட்டரி ஆப்டிமைசேஷன் நான் 3 நாள் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. இருந்தாலுமே ஒரு 10-15 டேஸ் யூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் ரிவ்யூவில் கவர் பண்ணுறேன். ஸோ சாம்சங்குடைய இந்த 4th gen ஃப்ளிப் டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஃப்ளிப் ஸ்மார்ட் ஃபோனை விட இது ரொம்பவே டியூரபிளாக இருக்குது. அதோட டிஸ்பிளேவும் வந்து ஒரு இம்மர்சிவ் டிஸ்பிளே, பிரைட்டர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்ததை விட. அதோட க்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணப்போ ரொம்பவே வந்து சில லைட் கண்டிஷன்ஸில் மட்டும்தான் தெரியுது. ஆல்மோஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. அதுவுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ளிப் டிவைஸஸை கம்பேர் பண்ணும்போது. அடுத்ததாக வந்து பேட்டரி கெப்பாசிட்டி 3700, ஸோ அதுவுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1ல் உங்களுக்கு கேமரா ஆப்டிமைசேஷனாக இருக்கட்டும், இல்லைனா கேம் விளையாடுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து பேட்டரி ஆப்டிமைசேஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அழகாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் சிப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங்குடைய Z Flip 4 உடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஃப்ளிப் 3 பார்க்கும்போது வந்து ஒரு நல்ல அப்கிரேட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி, அதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃபுல் ரிவ்யூவில் அதை நான் கவர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.